நருட்டோ சீரிஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அவங்களுடைய சென்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லி தந்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் வளர்ந்துருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தனித்தனியான மூவ்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இருந்தாலுமே அவங்க இன்னொரு கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 7 கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். 7th வயசில் இருக்கிறது நம்ம ராக்லி தான். நம்ம ராக்லி அவருடைய மொத்த வாழ்க்கையவே மைட் காய் இன்ஸ்பயர் பண்ணி தான் வளர்ந்துருப்பாரு. மைட் காய் மாதிரி அவருக்கு ஒழுங்காக சக்கரம் யூஸ் பண்ண தெரியாதனால அவர் மொத்த வாழ்க்கையுமே தாய் ஜூட்ஸு கற்றுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. தாய் ஜூட்ஸில் எல்லாமே கற்றுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் 8 சக்கர கேட்ஸுமே வந்துட்டு ஓப்பன் பண்ண கற்றுப்பாரு. அது நம்ம மைண்ட் காயோட ஹெல்ப்ல தான். 6th வயசில் இருக்கிறது நம்ம ஒபிட்டோ உச்சிஹா தான். ஒபிட்டோ உச்சிஹா காசியையோ ரெண்டையும் காப்பாற்றிட்டு அவருடைய ஒரு கண்ணையும் இழந்துட்டு மொத்த பாடியுமே இழந்திருப்பாரு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம மாதரை வந்துட்டு நம்ம ஒபிட்டோவை காப்பாற்றி அவருடைய உடம்புல அசின மசில்ஸை புகுத்தி அவருக்கு எல்லாமே சொல்லி இருந்திருப்பாரு. அதனாலேயே மனுஷன் மாதராவை இன்ஸ்பயர் பண்ணாமல் மாதராவே வாழ்ந்துருப்பாரு ஒபிட்டோ. 5th வயசில் இருக்கிறது நம்ம நருட்டோ தான். நம்ம நருட்டோ ஜிராயை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்திருப்பாரு. நருட்டோ சின்ன வயசுல இருந்தே மெயினாக ஒரு சென்சேவாக பார்த்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா அது ஜிராயா மட்டும்தான். ஜிராயா மாதிரியே ஸ்டேஜ் மோடு கற்றுக்கிறது அப்புறம் ரசிங்கனை கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜிராயாவை இன்ஸ்பயர் பண்ணியே நம்ம நருட்டோ வாழ்ந்துருப்பாரு. 4th பஸ்ல இருக்கிறது நம்ம இட்டாச்சி உச்சியா சிஷி உச்சியா இன்ஸ்பயர் பண்ணுறது தான். நம்ம இட்டாச்சி உச்சியா சிஷி உச்சியா மாதிரியே அமைதியை முக்கியமாக கொண்டும் அதே மாதிரி வில்லேஜுக்கு நேர்மையாக அவருக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு நம்ம இட்டாச்சி உச்சியா. 3rd பஸ்ல இருக்கிறது நம்ம கவாக்கி. நம்ம நருட்டோ இன்ஸ்பயர் பண்ணுறது பையன் நருட்டோவாவே வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. நருட்டோக்காக என்ன வேணா பண்ணுறதுக்கு துணிஞ்சிருப்பாரு நம்ம கவாக்கி. நருட்டோ மாதிரியே கடைசியில் ஒரு நல்லவனாக மாறி இருப்பாரு. 2nd பஸ்ல இருக்கிறது நம்ம சாரோடா தான். சாரோடாவுமே கிட்டத்தட்ட நம்ம நருட்டோ மாதிரி ஒரு ஹொக்காகே ஆகணும்னு சொல்லி தான் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. 1st பஸ்ல இருக்கிறது நம்ம பொருட்டோ உசுமாக்கி. பொருட்டோ உசுமாக்கி மொத்தமாகவே ஒரு சாஸ்கியோவாக தான் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. தன்னுடைய சொந்த அப்பா ஒரு ஹொக்காகேவை கூட மதிக்காம சாஸ்கி உச்சியாவை ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரு நம்ம பொருட்டோ.